வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வணக்கம் என் அன்பான சகோதர சகோதரிகளே. ஈஸ்டர் நாளின் சிறப்பும் ஆனந்தமும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தமும் நம் உள்ளங்களை நம்பிக்கையால் நிரப்பியது. ஆனால் இன்று அந்த நாளுக்கு பிறகு என்ன? வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறதா? அல்லது உயிர்த்தெழுதலின் ஒளி இன்னும் நம் உள்ளத்தில் இருக்கின்றதா? நேற்று நாம் அவர் வாழ்கிறார் என்று கொண்டாடினோம். ஆனால் இன்று அவர் வாழும் அந்த உண்மை நம்முள் எப்படி உயிரூட்டப்பட வேண்டும்? நாம் இன்று பார்க்க போகும் இந்த காணொளி ஈஸ்டர் முட்டையின் அடையாளம் மூலம் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் நம் வாழ்க்கையின் உள் துயரங்களும் எப்படி ஒரே பாதையில் சந்திக்கின்றன என்பதை காட்டுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தாங்கும் ஓடுகளுக்குள் வாழ்க்கையின் ஒளி ஒளிந்திருக்கும். அந்த ஒளி வெளிவர நாம் தான் உள்ளிருந்து உடைக்க வேண்டும். இன்றைய இந்த சிந்தனை உங்களுக்குள் நம்பிக்கையின் ஒரு புதிய வாசலை திறக்கட்டும். ஈஸ்டரின் அடுத்த நாட்கள் ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். இன்றைய பயணத்தில் நாம் ஒரு சாதாரண சின்னத்தை அதிகம் பேசப்படாத ஆன்மீக ஆழத்தோடு பார்க்க போகிறோம். அது என்னவென்று நீங்கள் நினைத்து பாருங்கள். முட்டை. ஆம், நாம் ஈஸ்டருக்கு வண்ணம் அடிக்கும், பரிசளிக்கும், சிரிப்போடு பகிர்ந்து கொள்ளும் அந்த முட்டைதான். பார்க்க அது வெறும் சின்னம்தான் போல தோன்றும். ஆனால் அதன் உள்ளே ஒரு வாழ்க்கை துடிக்கிறது. ஒரு புதிய தொடக்கம் மூடி இருக்கின்றது. அதுபோல் நம் வாழ்விலும் சில உண்மைகள் மறைந்திருக்கின்றன. நம்மை நம் உள் மனதுடன் சந்திக்க அழைக்கும் ஆன்மீக உண்மைகள். இன்றைய தொகுப்பில் ஈஸ்டர் முட்டையின் அடையாளத்தை இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சக்தியுடன் இணைத்து நம்மை நம்மிலிருந்தே மீட்டெடுக்க தேவையான நம்பிக்கையை பற்றி பேசப்போகிறோம். முட்டையின் உள்ளே ஒரு உயிர் ஒளிந்து காத்திருக்கிறது. அந்த உயிர் வெளியில் வர அந்த ஓடு உடைக்கப்பட வேண்டும். அந்த ஓடுதான் நம்மை கட்டிய நிர்பந்தங்களும் நம்மை சோதிக்கிற சூழ்நிலைகளும், சில நேரங்களில் நம்முடைய பயமும் கூட. கிறிஸ்தவ பார்வையில் முட்டை என்பது இயேசுவின் கல்லறையின் சின்னம். அவர் அந்த இருளும் நிசப்தமும் நிறைந்த கல்லறையிலிருந்து அந்த உடைப்பட்ட ஓடு போல வெளியே வந்தார். இறப்பை வென்று உயிருடன் எழுந்தார். அவரது உயிர்த்தெழுதல் என்பது ஒரு வரலாற்று சம்பவம் அல்ல. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய நம்பிக்கையின் புதிய ஒளி. அவர் உயிர்த்தெழுந்ததால் நம்முடைய வாழ்க்கையிலும் முடிந்தது போல் தோன்றும் இடங்களிலும் ஒரு தொடக்கம் இருக்க முடியும் என்பதை அது நமக்கு கூறுகிறது. முட்டையின் உள்ளே வாழ்க்கை இருப்பது போலவே நம்முள் ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய உயிரின் சாத்தியங்கள் இருக்கும். அவை வெளிக்கொணர நாமும் அந்த ஓட்டை உடைக்க தயாராக வேண்டும். ஒரு சிறிய கோழி குஞ்சு முட்டையின் ஓடினுள் இருந்து வெளியில் வரும்போது அது வெறும் ஓடு உடைதல் அல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் பிறப்பு. அது ஒரு வளர்ச்சியின் சின்னம். அந்த உயிர் தன்னுடைய உள் வலிமையால் தனக்கான உலகத்தை தானாகவே திறக்கின்றது. ஆனால் அந்த முட்டையை வெளியிலிருந்து யாராவது உடைத்து விட்டால் அந்த வளர்ச்சி முடிந்து போகும். அந்த ஜீவன் வெளிவர முடியாமல் அழிந்துவிடும். அதேபோல் நம் வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கும் துக்கங்கள், நோய்கள், நெருக்கடிகள், மன அழுத்தங்கள், இவை அனைத்தும் நம்மை ஒரு இருண்ட ஓட்டில் மூடி வைக்கும். தீவிரமான தனிமை, நம்பிக்கையற்ற நிலை, இவற்றில் நாம் சில நேரங்களில் சிக்கி தவிக்கின்றோம். ஆனால் அந்த இருளின் நடுவிலும்
நம்முள் ஏற்கனவே இருக்கும் நம்பிக்கை, நம்முள் ஆழத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் விசுவாச சக்தி அந்த ஓடை கடக்க நம்மை அழைக்கின்றது. அந்த சக்தி வெளியில் இருந்து வரவில்லை, அது ஆண்டவர் நம்முள் ஊட்டிய ஆவியிலிருந்து வருகிறது. உள்ளிருந்து உடைக்கும் ஒவ்வொரு தருணமும் நம்மை வலிமையுடன் வாழ ஆசீர்வதிக்கின்ற தருணம். இருளை பாதியிலேயே வெல்வது போல அந்த ஓடு உடையும் சத்தம் நம்முடைய உயிர்த்தெழுதலின் ஆரம்ப இசை. இந்த உலகத்தில் முற்றிலும் சவால்கள் இல்லாத வாழ்க்கை என்ற ஒன்றே கிடையாது. ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் சுமைகளை ஏதாவது விதத்தில் சுமக்கின்றோம். ஆனால் அந்த சுமைகள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை அழகாக வடிவமைக்க வருகின்ற வாய்ப்புகள். முட்டை உடையும் போது அதிலிருந்து ஒரு பாம்பு வெளியே வந்தால் அது அழிவுக்கான அறிகுறி. ஆனால் அதே முட்டையிலிருந்து ஒரு பறவை குஞ்சு அல்லது வளர்ச்சியான ஜீவன் வெளியே வந்தால் அது வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் வழிவகுக்கும். முட்டையின் உடைபாடு என்பது பிரச்சனை அல்ல, அதில் எந்த உயிர் வெளியில் வரப்போகிறது என்பதுதான் முக்கியமானது. அதேபோல் நம் வாழ்க்கையில் சவால்கள், தோல்விகள், எதிர்ப்புகள் வந்தாலும் அவை நம்முள் எதை உருவாக்குகிறது என்பதே நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்முள் வேலை செய்கின்ற போது ஒவ்வொரு சவாலும் நம்மை தூக்கி பிடிக்கின்ற கையில் ஒரு வலிமை போல் இருக்கின்றது. ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஆளாக்கும் வகையில் உருமாற்றப்படும். உண்மையான மாற்றம் நம்மை தாக்கும் சோதனைகள் அல்ல, அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதினால் வருவதாகவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லுகிறது. ஈஸ்டர் என்பது ஒரு நிகழ்வை மட்டும் குறிக்காது, இது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம், ஒரு புதிய பயணம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விழிப்புணர்வு. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஒரு திருப்பு முனை ஆகும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வழி நம்முடைய வாழ்வில் எல்லா புதுப்பிப்புகளும் புதிய தொடக்கங்களும் ஏற்படுகின்றன. அவர் நமக்கு ஒரு புதிய திடமான நம்பிக்கையை வழங்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஓடுகளை, அந்த மர்மமான கட்டுப்பாடுகளை, உலகின் சவால்களை, உலகில் உள்ள சோதனைகளை நீங்கள் கடக்க தயாரா? இயேசு தரும் வலிமையுடன் நம் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்திற்கு செல்ல தயாராவோம். அன்பானவர்களே, இன்று நாம் பார்வையிடும் இந்த தொகுப்பு உங்களுக்குள் ஒரு சிந்தனையையும் ஒரு தீர்மானத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வின் ஓடுகளால் மூடியிருந்தாலும் நம்முள் இருக்கும் ஆவியின் வல்லமை அந்த ஓடுகளை உடைத்து நம்மை வளர செய்திடும். இந்த வாழ்வின் பாதையில் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சக்தி மட்டுமே நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் வீடுகளிலும் நிறைந்து வாழட்டும். ஜெபம். இனிய இயேசுவே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகத்தான உண்மை எங்களை புதிதாக உயிர்ப்பிக்கட்டும். எங்களுள் சோர்வு இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு புதிய வலிமையையும் நம்பிக்கையையும் தாரும். எங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் இருள் உள்ளதோ அங்கு உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும். எங்கள் மனதில் இருந்தே உம்முடைய கிருபையின் ஒளி பரவட்டும். நாங்கள் அடைந்து கொண்டிருக்கும் ஓடுகளை தூய ஆவியின் வல்லமையால் உடைத்து உங்களுக்குள் புதிதாக பிறக்க எங்களை தயார் செய்யும். எங்கள் வார்த்தைகளில் உங்கள் அன்பின் ஒளி ஒலிக்கட்டும். எங்கள் செயல்களில் உம்முடைய இரக்கம் காணப்படட்டும். இன்றைய நாளில் நாங்கள் யார் யாரை சந்திக்கிறோமோ, யாருடன் பேசுகின்றோமோ, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் அனுப்பும் தூதராக செயல்பட எங்களை
உருவாக்கும். உங்கள் அமைதி எங்கும் நிறைந்து உங்கள் ஆசீர்வாதம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை செய்கின்றோம். ஆமென்.